ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வீட்டில் இருந்து நாங்கள் தனி கொடுத்து அனுப்பிவிட்டோம். அங்கே பாருங்கள், மூட்டை முடிச்செல்லாம் பைய தூக்கிக்கிட்டாங்க, குடம் தூக்கிக்கிட்டாங்க. இவங்க தனியாக வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி தூங்குவீங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள், எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி தூங்குவீங்க? சாப்பிட்டு படுத்தா தூக்கம் தான் வரும். அப்படி தான் தூங்கணும். பொண்ணை பெத்தான்னு பெருமைப்பட்டுக்கோ. பசங்களாக இருந்தால் நிறைய போட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடு போட மாட்டாங்க. நேரம் ஆனால் சோறு மணி அடித்த மாதிரி சோறு வருது, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. வீட்டில் சமையல் செஞ்சும் போது நீ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லு. நீயே உன் மனசாட்சிக்கு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது ஆகும். நீ அடுப்பு சரி ஒரு 4 வருஷம்னு வச்சுக்கலாம். 4 வருஷம்தான். நான் அங்கே யூஜி காலேஜ் படிக்கும்போது படித்து முடித்தேன் 3 வருஷம். அப்புறம் என்ன, நான் யூஜி முடிச்சு 3 வருஷம் ஆகுது. கடை போட்டுக்கிட்டு கண்ணு அதெல்லாம் இல்லை. நான் யூஜி முடிச்சு இப்போ 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அது இப்போ பிஎட் ஃபஸ்ட் இயர் முடிச்சுவிட்டேன். புரியுதா? 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. நீ சமைச்சே 4 வருஷம் ஆகுது. உனக்கு சமையலே மறந்துருக்கோம். அந்த அளவுக்கு நான் உங்களை வச்சுட்ருக்கோம். எம்மா பிள்ளைங்களா, நான் சின்ன குழந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறேன். ஏதோ போட்டால் திங்கிறேன், பாய போட்டால் தூங்குறேன். ஹலோ, இதுவும் திருத்த வேணும். ஏதோ போட்டான்னால ஏதோ ஒரு சோறு செஞ்ச ஒரு குழம்பு செஞ்சால் அதில் உப்பு இல்லைன்னா போட்டுக்கலான்றதுனால இல்லை. உப்பு கரெக்டாக இருக்கணும், புளி கரெக்டாக இருக்கணும், காரம் கரெக்டாக இருக்கணும். ஏதோ சாப்பிட்றேங்கிற, நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. ஹலோ.